செம்ம எம்மியான டேஸ்டியான ஒயிட் சாஸ் பாஸ்தா வீட்டிலே எப்படி செய்யலாங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். சீஸு மைனஸு இந்த ஃப்ளேவர்லாம் பிடிக்கிறவங்களுக்கு இந்த பாஸ்தாவும் ரொம்ப பிடிக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். நான் வந்து இன்றைக்கி 1/4 கிலோ அளவுக்கு பாஸ்தா கோதுமையில் செஞ்ச பாஸ்தா வந்து வேக வச்சு எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் ஸ்வீட் கார்னையும் தனியாக வேக வச்சு எடுத்துக்கிட்டேன். அரை கேப்சிகம் வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். பூண்டையும் குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டு காஞ்ச மிளகா இருக்குல்ல அதையும் சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கிட்டேன். இது வந்து மைதா மாவு, அதுக்கப்புறம் வந்து சீஸு, பட்டரு, ஃபுல் ஃபேட் மில்க், ஆரஞ்சு கலர் பேக்கெட் பால் இருக்கும்ல அது வந்து 1/2 லிட்டரு, அதுக்கப்புறம் ஃப்ரெஷ் க்ரீம் எடுத்துருக்கேன். இது வந்து ஆப்ஷனல் தான், என்கிட்ட இருந்தது அதனால் நான் யூஸ் பண்ணிக்கிட்டேன். உங்ககிட்ட இல்லைன்னா நீங்கள் விட்டுறலாம், ஒன்றும் தேவையில்லை. இது இல்லாமலே நல்லாயிருக்கும். இதெல்லாம் தான் பாஸ்தாக்கு தேவையான பொருள். ஃபஸ்ட்டு வந்து சட்டி அடுப்பில் வச்சுட்டு கொஞ்சமாக பட்டர் போட்டுக்கோங்க. பட்டர் மெல்ட் ஆனோடனே இந்த பூண்டு குட்டி குட்டியாக கட் பண்ணியிருக்கோம் அதை போட்டு நல்லா வதக்கிடணும். அதுக்கப்புறம் காஞ்ச மிளகா குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுக்கலாம், அதையும் போட்டு நல்லா வதக்கிட்டு கேப்சிகம் போட்டுட்டு ஸ்வீட் கார்னையும் போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. ஸ்வீட் கார்ன் வந்து கொஞ்சம் பபுள் மாதிரி வரும், அதளவுக்கு வதக்கினதுக்கப்புறமா அதை எடுத்து தனியாக வச்சிடணும். இந்த பாஸ்தாவில் வந்து நம்ம எல்லாத்தையுமே தனித்தனியாக செய்கிற மாதிரி இருக்கும். ஆனால் கடைசியில் சாப்பிட்றப்ப நம்ம செஞ்ச வேலையெல்லாம் ஒர்த்து அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். இது நல்லா வதங்கினதுக்கப்புறமா இதை தனியாக எடுத்து வச்சுட்டு நம்ம 1/2 லிட்டர் பால் எடுத்து வச்சுருக்கோம்ல அதை அதே சட்டிலே ஊற்றி நல்லா கொதிச்சதுக்கப்புறமா நம்ம மைதா மாவு எடுத்து வச்சுருக்கோம்ல அந்த மைதா மாவை தண்ணியில் கலக்கி அதில் ஊற்றிடுங்க. ஊற்றினதுக்கப்புறமா இது வந்து நல்லா ஒரு கட்டியாகும். அந்த கட்டி ஆகிறப்போ நம்ம வந்து இன்னும் கொஞ்சம் சீஸ் அதில் போட்டுடணும். சீஸ் போட்டு அந்த சீஸ் மெல்ட் ஆகிற வரைக்கும் நல்லா கிண்டி விட்டுருங்க. அந்த சீஸ் எல்லாம் மெல்ட் ஆனதுக்கப்புறமா நம்ம சாட்டை பண்ணி வச்சுருக்கோம்ல ஸ்வீட் கார்னு, கேப்சிகம் அதெல்லாம் இதுக்குள்ளே போட்டுக்கோங்க. இது கூட நம்ம வந்து மஷ்ரூம் கூட போடலாம், ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். அப்புறம் இந்த காயெல்லாம் போட்டு கிண்ணதுக்கப்புறமா பாஸ்தா அவிச்சு வச்சுருக்கோம்ல அதையும் சேர்த்து இதில் போட்டு கிண்டிடுங்க. நல்லா எல்லாமே ஒன்றா சேர்கிற அளவுக்கு கிண்டிடுங்க. ஒரு 5 நிமிஷம் அடுப்பை வந்து சிம்மில் வச்சு அப்படியே மூடி வச்சுருங்க. உப்பு போட்டுக்கணும் மறக்காதீங்க, நான் வந்து போட்டுட்டேன் உப்பு. நம்ம நல்லா கிண்டி விட தான் எல்லா பாஸ்தாலேயுமே அந்த ஃப்ளேவர் வந்து ஒட்டிக்கும். ஒவ்வொரு பாஸ்தாலேயும் நமக்கு அந்த சீஸி ஃப்ளேவர்ஸ் கிடைக்கும். நல்லா கிண்டிட்டு ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சுருங்க சிம்மில் வச்சு. மிளகு பொடி வந்து கடைசியில் தூவிட்டுக்கோங்க. கஸ்தூரி மேத்தி என்கிட்ட இருந்தது, அதையும் நான் போட்டுக்கிட்டேன். ரொம்ப நல்லாயிருக்கும் அதோட ஸ்மெல்லு. அதுக்கப்புறமா 5 மினிட்ஸ் வெந்ததுக்கப்புறமா அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான். சமைச்ச உடனே சாப்பிடாமல் ஒரு 1/2 hour வந்து அதை ரெஸ்ட் எடுக்க விட்டுருங்க. என்கிட்ட ஃப்ரெஷ் க்ரீம் இருந்ததுனால நான் போட்டுக்கிட்டேன், இல்லைன்னா இது போட வேண்டாம், ஆப்ஷனல் தான். கடைசியில் மூடி வைக்கிறோம்ல 5 மினிட்ஸ்க்கு முன்னாடி, அப்போ வந்து கொஞ்சமாக பட்டர் போட்டு மூடி வச்சோம்னா அந்த பாஸ்தா வந்து ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் இருக்கும். நீங்களும் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துங்க கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.